சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்காட்டிலும் இந்த காலகட்டம் நீங்க சில விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ரோட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பமே மான மரியாதையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவங்களாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தார்கள் மூலமாக அதிகப்படியான அவமானங்களையும் எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத அசிங்கங்களையும் அவங்க எப்போதுமே உங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பேர் கூடுற இடத்துலதான் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள் கொஞ்சம் கீழே உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா, மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூலினி, பிரத்யங்கரா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும். சூழினி எல்லாம் கேட்டீங்கன்னா சில பேருக்கு செய்வினை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த டயத்துல நம்ம அந்த தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது, நேர்த்திக்கடன் பண்றது, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் பிறக்குது. இந்த மாதத்திலிருந்து, அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பிலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில. அடுத்த 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறார். செவ்வாய் ஆகப்பட்டவர் 29ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கும்ப ராசி ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார். இதுதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லியிருப்பேன். என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்காட்டிலும் இந்த காலகட்டம் நீங்க சில விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் கேதும் இந்த காலகட்டத்துல இருந்ததுனால மிகப்பெரிய அளவுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பிரச்சனைகளை, போலீஸ் கேஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ரோட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பமே மான மரியாதையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவங்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையோட இருப்பாங்க. ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள். அந்த தன்மானத்திற்கும் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு பங்கம் விளைவிக்கும் விதமாக தான் இந்த செவ்வாய் கேது என்ற கிரகங்கள் மிக பெரிய அளவுல உங்களை ஒரு அவமானப்படுத்திட்டு இருக்குது. அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு வந்தது தலபாகையோட போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க சில பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்து செட்டில்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பெரிய அளவுக்கு ஜீவனாம்சம் அப்படின்ற அமௌண்ட் கொடுக்காம ஏதோ உங்களால முடிந்த சில
உதவிகளை அந்த ஜீவனாம்சமாக உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கறதன் மூலமாக அந்த விவாகரத்திலிருந்து மிகவும் எளிமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தார்கள் மூலமாக அதிகப்படியான அவமானங்களையும் எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத அசிங்கங்களையும் அவங்க எப்போதுமே உங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பேர் கூடுற இடத்துலதான் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அவமானங்களை என்னைக்கோ ஒரு சின்னதா யதார்த்தமான ஒரு சொன்ன சொல்லாகப்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. அந்த பாதிப்புல எல்லாம் இருந்து நீங்க எவ்வளவோ சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்தாலும் கூட, ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றணும், குழந்தைகளினுடைய ஒரு எதிர்காலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க சில முயற்சிகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த மாதம் முடிவடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக நிறைய நீண்ட தூரம் அலைஞ்சிட்டீங்க, நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டீங்க, எந்த ஒரு கம்பெனிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கல. ஆனா இந்த ஆடி மாதத்துல ஒரே ஒரு வாரம் நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு தெய்வ வழிபாடாகப்பட்டது, நீங்க ஏற்கனவே செய்த அந்த தெய்வ வழிபாட்டின் பிரதிபலனாக தான் அந்த வேலை வாய்ப்புன்றது மிக அருமையாக கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு வெளியூர் இடமாற்றம், வெளிநாடு மாற்றம்ன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான அமைப்பாக இருக்கு. யாரெல்லாம் நாங்க வெளியூருக்கு போக மாட்டோம், வெளிநாட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலைன்றது கண்டிப்பா கிடைக்காது. நாங்க இந்த இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்கு நாங்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வாரமே அந்த வேலை வாய்ப்புன்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடனின் தொந்தரவுகள் அப்படின்றது எக்கச்சக்கமா ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க போய் நீங்க உங்களுடைய தெரிந்த நபர்கள் சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சில கடனாக கொடுத்துருப்பீங்க அமௌண்ட் எல்லாம், அதெல்லாம் திரும்பி வராமல் அங்க வாங்கினவங்க வேற நாட்டிற்கு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்கள கூட கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அங்க அதே மாதிரி வெளிநாட்டுல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் அல்லது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி நீங்க உங்களுடைய தொழிலை செய்யும் போது அதுல இருந்து மிகப்பெரிய ஏமாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதத்துல இருந்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள் கொஞ்சம் கீழே உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா, மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அந்த குழந்தைகள்னால இந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூலினி, பிரத்யங்கரா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும். சூழினி எல்லாம் கேட்டீங்கன்னா சில பேருக்கு செய்வினை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த டயத்துல நம்ம அந்த தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். பிரத்யங்கரா பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷம் அதிகமா இருக்கு, நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாலே ஊர்க்காரங்க கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரத்யங்கரா வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. செய்வினையும் இருக்கு, திருஷ்டி தோஷமும் இருக்கும், தேவையில்லாத அந்த இடதோஷமும் இருக்கு. இருக்கிற இடத்துல உங்களை வாழ விடாம சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த 2 தெய்வ வழிபாடை இந்த ஆடி மாதத்துல நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இந்த தெய்வத்தை நாங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் மேடம்? ஆடி மாதம் எல்லா நாட்களுமே அம்மனுக்குரிய உகந்த நாட்கள்
நாட்களாக இருக்கிறதுனால எந்த நேரத்துல உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஏன்னா இப்போ இந்த காலத்துல ஒரு விரைவான ஒரு உலகத்துல இருக்கிறீங்க, ஃபாஸ்டா எல்லாத்தையுமே நீங்க அடுத்தடுத்து ஒரு மென்டல் டென்ஷனோட உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்பட்ட நேரமோ, இல்ல மேடம் எனக்கு மிட் நைட்டு ஒரு 12 மணில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன் மேடம், அந்த டயத்துல எனக்கு தூக்கமும் வராது, எதுவுமே வராது, ஆனாலும் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு 2 மணில இருந்து ஒரு 4 மணிக்குள்ள நாங்க தூங்கிடுவேன், அடுத்து பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து எனக்கு வேலை ஆரம்பிச்சிடும். எப்படியாகலாம் அந்த கால நெருக்கடிகளை இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு எந்த டைம் நல்ல டைமா தோணுதோ அந்த டயத்துல வீட்டுல உட்காந்தே தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணலாம். வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை அந்த தெய்வத்திற்கு படைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகள், நீண்டகால வியாதிகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.